பண்ணியிருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், சீரக சம்பாவில் தான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் நீங்கள் போட்டு விடுங்க, ஃபுல் ரெசிபின்னு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே போட்டிருக்கேன். ஆல்ரெடி மஷ்ரூம் பிரியாணி கூட போட்டிருக்கேன். ஆனால் எந்த வியூஸும் போகிறதில்ல, அதனால தான் பெருசாக எதுவும் நான் இப்போ கேர் பண்ணுறதில்ல. இப்போ கொஞ்சம் நாளாக வீடியோஸ்லாம் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பிரியாணியோட ரெசிபி வேணும்னா தயவுசெய்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக அருமையாக வந்திருக்கு பிரியாணி. நம்ம அப்படியே இதை பிளேட்டில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கேயுமே ஒட்டலை. இங்கே பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். சீரக சம்பாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சீரக சம்பாவில் பண்ணோம்னா மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.